இப்போ வரைக்கும் அது எத்தனையோ திரைப்படங்களில் கூட சிங்கார சின்னைங்கிற வார்த்தை வந்து ஒரு பெரிய இதாக வந்துச்சு. அந்த திருப்புமுனை வந்ததுக்கு காரணம் நேரடி தேர்தல். இந்தூர் வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே தூய்மையான நகரம். அவங்க ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் பண்ணலை. அதிகாரம் கொடுத்து உரிய பவர் கொடுத்து நம்ம ஒரு ஆளுமை, மதுரையை பொறுத்தவரையில் ஒரு ஆளுமை, பெரிய ஆளுமை வரணும். இது அதாவது பாப்புலிஸ்ட் ஸ்கீம் ரூபா கொடுக்குறாங்களோ இல்லையோ, அந்த உரிமைன்னு போய் கேட்குறாங்கல்ல, அவங்க வந்து சும்மா ஒரு தானம் கொடுக்கலையே. ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய பேரன் கூட அமெரிக்காவில் மெடிக்கல் படிக்கணும்னு, எம்டி படிக்கணும்னு சொல்லி இப்போ அந்த இதுக்கு அப்ளை பண்ணி இருக்கும்போது இன்டர்வியூ கூட கொஞ்சம் இப்போ நிறைய எண்ணிக்கையில் வரல. எல்லாத்துக்கும் அமெரிக்காவில், இந்தியாவிலேருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு எந்த பொருள் அனுப்பிச்சாலும் 50% வரி அப்படின்னு சொன்னப்போ ரகுராம் ரஞ்சன் முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் வந்து நீங்கள் வந்து 50% தான் கொடுக்குறீங்க, பக்கத்தில் உள்ள நாடு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கம்மியான டேரிஃபு, இதை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. வணக்கம், இது கவட்டை டாக்ஸ். நம்மளோட லால் சார் இணைந்திருக்கிறாரு. சார், இப்போ வந்து மேயர் எலெக்ஷனில் வந்து நியூயார்க்கில் மம்தானி வந்து ஜெயிச்சிட்டாரு. இவருக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு. இது ஒரு புதுசாக வந்து டீகோடிங் பண்ணியிருக்காரு. டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் அப்படின்னு வேறு பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே ட்ரம்ப்புக்கு வந்து கம்யூனிஸ்ட்னாலே பிடிக்காது, இல்லை டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட்டுன்னு வேறு காயின் பண்ணியிருக்கிறாரு. இந்த நியூயார்க் மேயர் தேர்தலுக்கும் நம்ம ஊர் மேயர் தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே வாக்குறுதிகள்லாம் இவரால் நிறைவேற்ற முடியுமா? நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி மேயர் சிஸ்டம் டைரக்டாக வந்து தேர்ந்தெடுக்கிற முறைகள்லாம் இருக்கா? எப்படி இதை பிரித்து பார்க்குறது? தம்பி, நம்ம அமெரிக்க தேர்தல் வந்து நேரடி தேர்தல், அதாவது நியூயார்க் மேயர் தேர்தல் சமீபத்தில் நியூயார்க் தேர்தல் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அது வந்து நேரடி தேர்தல் அப்படிங்கிறதுனாலையும் அவர் கொடுத்த வாக்குறுதி, அது வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியோட கேபிட்டலுக்கு ஒரு மேயர் வந்து இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுக்குறாரு. ஜனரஞ்சகமான, அதாவது பாப்புலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சமூக நல திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. அது வந்து சாத்தியமானதா, இதெல்லாம் ஜெயிக்குமா, அந்த நாட்டில் ஜெயிக்குமாங்கிற கேள்விக்குறிகள் நமக்கு ஆரம்பத்திலே இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து சோரான் மம்தானிங்கிற ஒரு இந்திய வம்சாவளியினர். அவர் அங்கே போய் செட்டில் ஆகி அவர் உகாண்டா நாட்டில் இருந்து, அப்புறமேலு சவுத் ஆப்பிரிக்கா வந்து, அப்புறமேலு அமெரிக்காவில் அவங்க அம்மா பிரபலமான டைரக்டர். அவர் அந்த நியூயார்க் பகுதியில் கொஞ்ச நாள் வாழ்ந்தவர், நிறைய நாள் அந்த குழந்தை பருவத்திலேயே அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரிஞ்சவர். அவர் ஜனரஞ்சமான வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அப்போ இதெல்லாம் ஒரு பலிக்குமாங்கிற ஜெயிக்குமா அப்படின்னு இந்தியா முதல் அவ்வளோ இதாக கவனிக்கலை. ஆனால் 1% தான் வாக்கு வாங்கின மாதிரி இருந்துச்சு. 5 வருஷத்தில் ஒரு பயங்கரமான இன்றைக்கி வின் பண்ணிட்டார். ஏன்னா அந்த நியூயார்க் வந்து ஒரு மற்ற நகரம் மாதிரி இல்லை, அமெரிக்கா நகரத்தில். அது வந்து சிட்டி ஆஃப் இமிக்ரண்ட்ஸ். எல்லா இன மக்களும் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தேவைகள் இருக்குதுன்னு இப்போ தான் புரியுது. இதை அவங்க வந்து இவருக்கு நிறைவேற்றுறதுக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் முழுமையாக நிறைவேற்ற முடியுமாங்கிறது வந்து அது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா அவங்க மேலே எல்லாமே ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். இவ்வளோ நிதி இதெல்லாம் இருக்குது. அவர் வந்து இப்போ என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காரு? இலவச பஸ் சர்வீஸு, அப்புறமேலு அந்த ஒரு வாடகை உயர்வை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அரசே க்ரோசரி மாதிரி பலசரக்கு கொஞ்சம் விற்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஓரளவு அஃபோர்டபுள் தான் அவரால் செய்யக்கூடியது. இதில் வித்தியாசம் என்னன்னு சொன்னேன்னா, அமெரிக்காவில் நேரடி தேர்தல் நடத்துகிறாங்க. அவர் வந்து இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்து ஜெயிக்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் கண்டிப்பாக ஓரளவு செய்யக்கூடிய வெற்றி அடைய முடியும். இதை பார்த்து ட்ரம்ப் கூட அவர் $2000 டேரிஃப் டிவிடெண்ட், அதாவது கிடைச்ச டேரிஃப் உயர்வுனால கிடைச்ச பலனை நான் கொடுக்குறேங்கிற போது ஒரு அறிவிப்பு வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஃபீட்பேக் பின்னடைவு தானே சார் இது? பின்னடைவுலாம் இல்லைப்பா. அதாவது என்னென்னா, எவ்வளோ பெரிய பணக்கார நாடாக இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு இந்த திட்டம், அதாவது ஒரு சமூக நிதி திட்டம்னு சொல்லலாம், இல்லை பாப்புலிஸ்ட் ஸ்கீம்னு சொல்லலாம், அந்த நாட்டுக்கெல்லாம் இப்படி வாக்குறுதி கொடுக்கணும்னு தேவையில்லை. ஆனால் அங்கே தேவை இருக்குங்கிறத இப்போ இந்த தேர்தல் அவர் வெற்றி பெற்றதை குறிக்குது.
இதை நம்ம விட்டுருவோம். அமெரிக்கா வந்து இது பெரிய இஷ்யூவே கிடையாது. அவர் வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கெல்லாம் போட்டியிட முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் சோரான் மம்தானியுடைய எக்ஸ்பிளனேஷன், அவருடைய ஜெயிப்பு வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு திறப்பு நான் அப்படி தான் கருதுறேன். அவர் விஷயத்தை நம்ம பெருசாக இப்போ எடுத்துக்கிட வேண்டாம். ஏன் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் மேயர் தேர்தல், நான் சொல்கிறேன் மேயர் தேர்தல் மறைமுக தேர்தல். இது மறைமுக தேர்தலில் என்ன, நம்ம கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறோம், அதுதான் வாய்ப்பு. கவுன்சிலர்கள் கூடி ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் நிர்வாக அதிகாரம் வந்து கமிஷனர், அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் எந்த மாநிலத்தவராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவங்க தான் அதை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க வந்து மேயர் வந்து ஒரு அலங்கார பதவி தான், தீர்மானங்களை நிறைவேற்றுவார், இந்த அளவுக்கு தான் செய்ய முடியும், ஒரு அளவுக்கு மேலே செயல்பட முடியாது. நம்ம ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் போவோம், 96 போவோம். மெட்ராஸில் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் மேயர் ஆனார், நேரடி தேர்தல் நடந்துச்சு. அதுதான் பெரிய ஆச்சரியம் நமக்கு. வந்து 96 வந்து அவர் தேர்தலில் மேயர் தேர்தலில் போட்டிட்டார் ஸ்டாலின் அவர்கள். அப்போ முதலமைச்சராக இருந்தது கலைஞர் அவர்கள். அப்போ வந்து எதிர்த்து போட்டியிட்டது இப்போ பெரிய ஆளுகள்லாம் போட்டாங்க. நம்ம அதிமுக சார்பில் ஜெயக்குமார், அப்புறம் சுப்பிரமணிய சாமி சார்பில் சந்திரலேகா, அப்புறமேலு எஸ்எஸ் சந்திரன் மதிமுக சார்பில். ஆனால் கூட அவர் வந்து திமுக எதிர்ப்பாளர், அவர் கூட அந்த டயத்தில் என்ன சொன்னார்னா, ஸ்டாலின் கண்டிப்பாக மேயர் ஆகணும், அப்போ தான் மெட்ராஸுக்கு நல்லா திட்டங்கள்லாம் கிடைக்கும்னு சொன்னார். அதுபோல் அப்புறம் ஜெயிச்சார். 96லேருந்து 2001 வரைக்கும் சென்னை நகரம் இது வரைக்கும் இருக்கிறதுலே அவ்வளோ சாதனைகள் வந்துச்சு. நான் அது பெருமையாக மெட்ராஸுக்கே ஒரு விடிவு காலம் வந்துச்சுன்னு சொல்லலாம். சிங்கார சென்னைன்னு மாற்றுறாங்க. அவ்வளவு திட்டங்கள், ஏகப்பட்ட ஓவர் பிரிட்ஜு, இந்த ஃப்ளைஓவர்ஸு, அப்புறம் அந்த துப்புரவு பணிகளுக்கெல்லாம் தனி இதாகவே கொண்டு வந்து இப்போ வரைக்கும் அது எத்தனையோ திரைப்படங்களில் கூட சிங்கார சென்னைங்கிற வார்த்தை வந்து ஒரு பெரிய இதாக வந்துச்சு. அந்த திருப்பு முனை வந்ததுக்கு காரணம் நேரடி தேர்தல். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இருந்துச்சு 96, அதாவது மதுரையிலேயும் ராஜன் செல்லப்பாவும் நேரடி தேர்தல் செலக்ட் ஆனாங்க. ஆமாப்பா. அதாவது இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, 1970 வந்து மஸ்டர் ரோல்னு மெட்ராஸில் ஒரு ஊழல் நடந்துருச்சு. அதனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு உள்ளாட்சி தேர்தலே நடக்கலை. 96க்கு பிறகு கம்பல்சரியாக தேர்தல் நடத்தணும்னு சொல்லி அப்போ வந்து இந்த மாதிரி நேரடி தேர்தல் தான் தமிழ்நாட்டில் நம்ம என்ன செய்வோம்னா, மாநகராட்சி தேர்தலுக்கு கவுன்சிலருக்கு ஒரு ஓட்டு, மேயருக்கு ஒரு ஓட்டு போட்டோம், அப்படி தான் தேர்ந்தெடுத்தோம். அப்படி தான் மெட்ராஸில் வந்து ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ கலைஞர் வந்து தன்னுடைய மகங்கிறதுனால அவ்வளவு ஃபண்ட்ஸ் ஒதுக்கினார், எல்லா திட்டங்களும் நிறைவேற்றுச்சு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ ஒரு பெரிய, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இன்றைக்கி நிலைமையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாநகராட்சிகளும் பேரூராட்சிகள் பெரிய நகரங்களும் அதாவது இந்த விளிம்பில் இருக்குது, கட்டுப்படுத்தவே முடியல. தினம் மீம்ஸ் போட்டு கேலி பண்ணுறோம். ஏன்னா ஒரு வெள்ளம் வந்தாலும் ஏன்னா அதை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ இதில் என்ன ட்ராபேக்னா, இப்போ நம்ம வந்து மறைமுக தேர்தல் நடத்துகிறோம். இதில் என்ன ட்ராபேக்னா, ஒருத்தர் வந்து மேயர் ஆகணும் மதுரையில் அப்படின்னு சொன்னால் ஒரு கவுன்சிலருக்கு நிற்கணும். கவுன்சிலருக்கு நிற்கிறதுனா இன்றைக்கி யாருமே முன் வர மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏ, ஒரு பெரிய ஒரு ஆளுமையை போட்டியிடணும்னா அவர் வந்து எம்எல்ஏவாகணும், எம்பி ஆகணும், அப்படி தான் நினைப்பாங்களே தவிர ஒரு கவுன்சிலருக்கு போட்டிட்டு அப்புறம் அந்த கவுன்சிலர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மேயரான பிறகு ஒரு திட்டங்களை அறிவிக்கிறதுங்கிறது மேயருக்கு வந்து அந்த அதிகாரம் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. அது பெரிய, ஏன்னா இடஒதுக்கீடு இருக்குது, ஆண் பெண் எந்த ஒதுக்கீடு இருக்குது, அப்படிங்கிற போது ஒரு மேயருக்கு வந்து ஒரு ஸ்கோப்பே பெருசாக இல்லை. இப்போ பழையபடி இது நம்ம வந்து இப்போ இதை மாற்ற முடியாதா? மாற்றலாம். இந்தியாவில் வந்து இன்னும் 3 மாநிலங்களில் நேரடி தேர்தல் இருக்குது. இந்தூர், சூரத், இந்த மாதிரி ஊர்களெல்லாம் இந்தூரில் இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே இப்போ மோசமான டேட்டி சிட்டி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, மதுரையும் மெட்ராஸில் அதில் அந்த லிஸ்ட்டில் வந்துருச்சு. இது எவ்வளோ பெரிய சங்கடம். ஆனால் இந்தூர் வந்து இன்றைக்கி இந்தியாவிலேயே தூய்மையான நகரம். அவங்க ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் பண்ணலை. அதிகாரம் கொடுத்து, உரிய பவர் கொடுத்து, நம்ம ஒரு ஆளுமை, மதுரையை பொறுத்தவரையில் ஒரு ஆளுமை, பெரிய ஆளுமை வரணும். அதே போல் சென்னையில் வந்து ஒரு பெரிய ஆளுமை வந்து அந்த மேயர் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக பெரிய தீர்வு காண முடியும். அப்படிங்கிறது தான் இதோடைய நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இது இப்போ
இப்போ மேயர் தேர்தல் வந்து நேரடியா இருந்தாதான் நல்லது நடக்கும் அப்படின்றது ஒரு வாதம் இருந்தாலும் இப்போ வந்து அமெரிக்காலையும் அப்படி நேரடி தேர்தல் நடக்குது, ரைட், ஓகே. சரி. ஆனா வந்து நிதி எல்லாமே வந்து பெடரல் கவர்மெண்ட் அங்கிருந்து தானே வருது. சோ அவங்களோட ஆட்களை பார்த்தானே கொடுக்குறாங்க. வெதர் செலக்டட், அதாவது நீங்க நேரடியா தேர்ந்தெடுக்கிறீங்க இல்ல மறைமுகமா தேர்ந்தெடுக்கிறீங்க, நிதி ஆதாரன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி இதை பொறுத்தான சார் இருக்கு. அதாவதுப்பா, நீ வந்து ஒரு முன்னோடி ஒரு பெரிய ஆளுமை இருந்தால் என்னன்னாலும் செய்யலாம்ப்பா. இப்போ நான் சொல்கிறேனே, நேற்று நீ ஏதோ ஒரு இதில் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்த சிவநாடார் வந்து அவர் தானும் தன் தம்பியும் படித்த இளங்கோ மாநகராட்சி பள்ளிக்கு 16 கோடி ரூபா நன்கொடை கொடுத்து இன்றைக்கி அதில் ஸ்மார்ட் ஸ்க்ரீன் பெரிய பெரிய கட்டடம் அழகாக கட்டி, அது நான் பார்த்துருக்கேன் அந்த ஸ்கூலு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நினச்சிப்பார், அந்த பள்ளிக்கூடத்தில் மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற பையன் எதிர்த்தாப்பில் இருந்தால் மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜிலேருந்து வெளியே வர பையங்க பூரா டாக்டரு பூரா அவ்வளோ பேரும் பைக்லேயும் இதுலேயும் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு பணம் எக்ஸாக்டாக கான்ட்ரவர்சியாக இருக்கும். ஏன்னா அங்கே பின்னால் பயிற்சி அந்த பகுதியிலேருந்து வர்ற மக்கள் தான் அங்கே படித்தாங்க. ஆனால் இன்றைக்கி 10 வருஷத்துக்கு பிறகு அந்த மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற பையன் அவனுக்கு வந்து ஒரு நல்ல அது ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் நல்ல ஸ்மார்ட் ஸ்க்ரீனோட நல்ல உதவியோடு படித்து இப்போ நீட்லேயே ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க, 7% இடஒதுக்கீடுன்னு சொல்லி கொண்டு வந்தோன்னே அவனுக்கு இந்த எதிர்த்தாப்பில் இந்த மதுரைக்கு அந்த மெடிக்கல் காலேஜில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது எவ்வளோ பெரிய திறப்பு. ஒருத்தர் நன்கொடை ஒரு ஆளுமை வந்து அந்த பள்ளிக்கூடம் மேலே ஒரு இது கவனத்தை செலுத்தினார். அதுபோல தான் ஒரு ஆளுமை வந்து ஒரு பெரிய நகரத்தை இன்றைக்கி இவ்வளோ சீர்கேடு அடைஞ்சிருக்கு. இதை யாராலையும் திருத்த முடியவே முடியாது. இது வந்து மக்களும் நிறைய பங்களிக்கணும். மதுரையிலலாம் தூய்மை பணிகள் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது உனக்கு தெரியாது கால் மார்க்ஸ். இந்தியாவில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வீடுக்கு வீடு ஸ்விக்கி அமேசான் பூரா ஒரு நாளைக்கு சாப்பாடு அவ்வளோ பேர் இதுவும் பிளாஸ்டிக்கு அவ்வளவு குப்பை திரண்டு இந்த குப்பைகள் இந்த திடக்கழிவு மேலாண்மைங்கிறது இவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ நடைமுறை பிரச்சனைகளால் என்ன ஆயிடுச்சு, அவ்வளோத்தையும் கொண்டு வந்து ஒரு ரொம்ப மோசமான, ஏன்னா யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, இது மக்கள் தான் பங்களிக்கணும். முந்தி 10 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 குப்பை தட்டி கொடுத்துருந்தாங்க. பச்சை கலர் ஒன்று, சிவப்பு கலர் ஒன்று, மக்கிய குப்பைகள் இதில் போடுங்க, அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எதுவுமே நடைமுறைப்படுத்தல, கொண்டு அழுறாங்க, ஒரு இடத்துல போட்டு குமிக்கிறாங்க. ஆக நம்ம அமெரிக்காவை மறந்துடுவோம். நம்ம நாட்டுக்கு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் அந்த மம்தானிங்கிற ஒரு இன்னைக்கு பேசுபொருள் ஆகிட்டார். நம்ம அப்போ இதே போல் ஏன் நம்ம இந்த திட்டங்கள் இப்போ மற்ற மாநிலங்கள் ஒரு 3 மாநிலத்தில் இருக்குது, அதே போல் தமிழ்நாட்டில் ஏன் கொண்டு வரக்கூடாது? கண்டிப்பாக அப்படி ஒரு ஆளுமை கொண்டு வந்தால் தன்னுடைய ஆளுமையினால் அவர் எல்லாம் வேண்டிய நிதியை பெறலாம். அவர் நினச்சி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெக்யூலரான முறையில் பண்ணலாம். அதுதான் நான் சொல்றேன். இப்போ என்னன்னா நம்ம ஊர்ல வந்து மாசம் 1000 ரூபாய் தர்றாங்க. சரி. அதே மாதிரி பீகார்ல வந்து ஒரு லோன் ஸ்கீம்ல 10,000 ரூபாய் கொடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. சரி. அதே மாதிரி மகாராஷ்டிராலயும் 1000 ரூபாய் ஸ்கீம் இருக்கு. ஆமா. இப்போ ட்ரம்ப் வந்து அமெரிக்கால என்ன சொல்லிருக்காங்கன்னா 2000 ரூபாய் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிருக்காரு. சரி. இது என்ன சார், உலக லெவல்ல வந்து இந்த ஊக்கத்தொகைன்றது இருக்குதா? ஆமாம், நம்ம மக்கள் தேவை இருக்குல்ல, ஜனநாயக நாடு தானே, உனக்கு ஓட்டியும் இருக்குங்கிறது இது நம்ம இது வந்து தவிர்க்கவே முடியாது. இது ஒரு நல்லது தான், நம்மளை மதிக்கிறாங்க, நமக்கு தேவை இருக்குது, நம்மளை அணுகிறாங்கல்ல. அப்போ வாக்குச்சீட்டோட வலிமை தெரியுது, நம்ம வந்து ஒரு ஜனநாயக நாடு இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கிடைச்ச பெனிஃபிட்டே இதுதானே. நம்மளை எல்லோரும் நாட்டு மன்னர்னு நம்ம சொன்னாமல் இருந்ததில்லை. இன்றைக்கி ஓட்டு போடுறேன்னு தெரிஞ்சால் ஒரு நெஞ்சை நிமித்திட்டு பேச முடியுதுல்ல. இது அதாவது பாப்புலிஸ்ட் ஸ்கீம் ரூபா கொடுக்குறாங்களோ இல்லையோ, அந்த உரிமைன்னு போய் கேட்குறாங்கல்ல, அவங்க வந்து சும்மா ஒரு இது மாதிரி தானம் கொடுக்கலையே. ஏன்னா மக்கள் அது இப்போ நான் காலப்போக்கில் மற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அதனால தான் நமக்கு ஃபண்ட்ஸ் கிரெடிட்ஸ் இப்போ இருக்குது, தமிழ்நாட்டு இதெல்லாம் இப்போ ஒரு இது இருக்குது. ஆனால் அதுக்காக இது எல்லா நாடுகளுக்கும் இப்போ தேவை வருதுல்ல. அமெரிக்காவில் வந்து இந்த நியூயார்க்கு தான், மற்ற எந்த மாநிலமும் கேட்க போகிறதில்ல. நியூயார்க்கில் வந்து அது வந்து இமிக்ரெண்ட்ஸுக்கு நுழைவாசலாக இருந்தது காலங்காலமாக. அதனால் அந்த ஊரில் ஒரு 40 வருஷமாகவே சைனீஸ் இருக்காங்க, வெவ்வேறு நாடுகள்லேருந்து இருக்காங்க, கருப்பு இனத்தர் இருக்காங்க.
அவங்களுக்கு அந்த பகுதிக்கு ஒரு அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கவங்களுக்கு அதுக்கு தேவை. ஆனால் மற்ற நகரங்களில் வந்து பெரும்பாலான நகரங்களில் யாருக்கும் தேவையில்லை. அங்கே இப்போ நியூயார்க்லேயே என் உறவினர் பையன் எல்லாம் என் பேரன் கூட போயிட்டு வந்தான். அவன் என்ன சொன்னான், நியூயார்க்கில் வந்து எந்த வித காரை எனக்கு தேவையில்லை எனக்கு, ஏன்னா அவ்வளோ பொது போக்குவரத்து அருமையாக இருக்குது, அந்த வைப்ரண்ட் சிட்டி அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் மற்ற ஊரில் இருந்து போயிட்டு வந்து இந்த ஊரில் கார் இல்லைன்னா முடியாது. அதுதான் நிலைமை. இது வந்து நியூயார்க் வந்து பொதுமைப்படுத்தவே முடியாது. நியூயார்க் அந்த நகரத்துக்கு அது அவர் ஒரு ஜெயிக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாரு. ஆனால் அந்த சில மக்களுக்கு அது தேவையாக இருந்துச்சு, நல்ல பலன் பெறுவார் அது அந்த நகரம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு பொறுத்தவரையில் இது நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம இதை வந்து நலத்திட்டங்கள்னு சொல்லி கேவலப்படுத்தக்கூடாது. நமக்கு காமரை இப்போ இது தத்துவ இது நமக்கு காலை உணவு திட்டம் போட்டு தான் பள்ளிக்கூட கல்வி வளர்ச்சி வந்திருக்கு. அப்புறம் எவ்வளவோ திட்டங்கள், சைக்கிள் கொடுத்ததுனால பெண்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்க வந்தாங்க. அதே போல் லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது எல்லாமே இது வந்து அதாவது ஓட்டு வாங்கும் திட்டங்கள்னு சொல்லவோ இல்லை வந்து கவர்ச்சி திட்டங்கள்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு பலன் இருக்குது. இன்றைக்கி பெண்கள் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்கறதுன்னா இது வந்து நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி தானே அவங்க அவ்வளோ பேரும் வர்றாங்க. அதை வந்து நம்ம கொச்சப்படுத்த முடியாது. பஸ்ஸு போக்குவரத்தும் அது ஒரு அதுக்கு இலவச பஸ் இதுக்கும் அந்த நிதி திட்டத்தை நம்ம வந்து பெருசாக குறை சொல்ல முடியாது. இப்போ வந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து டாக்ஸ் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. அவர்கிட்ட இருந்து வாங்குறது நமக்கு தான் சீப்பு, அவர்கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா எப்படி சார் சொல்லலாம்? அதாவது நம்ம அமெரிக்கா ரொம்ப சார்பு இருந்தால், அதுவும் இப்போ எல்லா அதிபர்களும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னால் இருந்த அவர் அந்த ட்ரம்ப்பு இப்படி சொல்கிறாரு. அது வந்து அவர் நாளுக்கு நாள் அவர் நிலையான நிலைப்பாடு கிடையாது. அது நம்ம டீல் நம்ம வந்து இதில் வந்து ராஜதந்திரத்தோடு ஜெயிக்கலாம் கண்டிப்பாக, அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் ரஷ்யாட்ட வாங்குன்னு சொல்லி தான் ஓபக் நாடுகளே சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து வெளியே இதில் அந்த இதோடு சேர்ந்து வாங்கி இருந்தோம்னா உலகளோட சந்தை ரொம்ப உயர்ந்து அதுக்காகத்தான் எல்லா நாடுகளுமே அமெரிக்காவிலேருந்து வாங்கினாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி, அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. இப்போ அந்த டீலே முடிச்சிடும், இந்தியாவுக்கும் கூடிய சீக்கிரத்தில் முடிய போகுது. அதனால் அது ஒரு ரெண்டாவது இந்த உக்ரைன் போரெலாம் அது ரொம்ப நாள் நீடிக்காது. அது இந்த காசா இது முடிஞ்ச மாதிரி இதுவும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துருச்சுன்னா எப்படியும் அது ஒரு சமநிலை வந்துடும். அதனால் நம்ம அதை பற்றி நம்ம ரஷ்யாவே பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நம்ம எப்படினாலும் சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல மாறிக்கலாம். அதே மாதிரி சார், இப்போ இன்னொன்னு ட்ரம்ப் வந்து எப்படின்னா மேக்சிமம் என்னென்ன சொல்றாருன்னா, போப்பான்றாருன்னா நான் தான் வரணும், எனக்கு உலக அமைதி பரிசு நோபல் பரிசு கொடுங்க, விட்டா நடிக்க போயிட்டு ஆஸ்கார் அதாவது அவரு கேக்குறாப்லையா, அது எப்படி அது அதாவது அவருக்கு அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி அவர் வந்து தன்னை மையப்படுத்திட்டே இருக்காருல்ல, அது எப்பயுமே உள்ளதுன்னு அதை பற்றி ஒன்றும் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது. அவர் வந்து 3ஆவது தடவை ஆக முடியுமாங்கிறது ரொம்ப பொதுவாகவே சட்ட விதிகளில் இருக்காங்கிறதே பெரிய டவுட்டு. இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு பேர் எடுத்துகிட்டு போயிடணும், அவருக்கு உலக அமைதிக்கு நோபல் பரிசு கிடச்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய அவர் அச்சீவ்மெண்ட் நினைக்கிறார். நம்ம வந்து அவர் இயல்பு தான் அது அவர் வந்து சினிமா நடிகராக கூட இருந்திருக்காரு, நல்ல பெரிய ரியல் எஸ்டேட்டில் ஜெயிச்சிருக்காரு. அது அவருடைய தனிப்பட்ட ஒரு இதுன்னு சொல்லலாம். அது வந்து நம்ம கிண்டல் பண்ணுறதுக்கோ கேலி பண்ணுறதுக்கோ இது இல்லை, அவருடைய இது. அது எப்படின்னா நம்ம அதை பாதிக்க போகிறதில்ல. இந்தியாவுக்கு நமக்கு இப்போ என்ன, அவரை ஓரளவுக்கு ராஜதந்திரமாக சமாளிச்சிட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு, ஏன்னா அவரை பகைச்சிக்கிட முடியாது. இப்போ நமக்கு நிதர்சனம் என்னென்னா, ஹெச்என்பி விசாவில் கை வச்சிட்டாங்க. நம்ம சாஃப்ட்வேர் பசங்கள்லாம் ஒரே நாளில் நீ இப்போ 2 மாதத்துக்கு முன்னால் திடீர்னு அறிவிச்சோன்னே என்னாச்சு, அந்த லீவுக்கு வந்திருந்த ஹெச்என்பி விசாக்காரங்கள்லாம் விழுந்தடிச்சு போனாங்க. திடீர்னு ஊரில் ஃபீஸு எத்தனையோ லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டோன்னா பயந்துக்கிட்டு எல்லாம் வேலைக்கு போய் சேர்ந்தாங்க, அமெரிக்காவுக்கு திருப்பி போனாங்க. அதெல்லாம் ஒரு பேனிக் ரியாக்ஷன் ஆச்சு. ஏன்னா இவருடைய இது இப்படி திடீர்னு போடும்போது அதே இப்போ ரிப்பீட் பண்ணிட்டார்ல சார். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து ஸ்கில்டு பர்சன்லாம் தேவைப்படுது அப்படின்னு தேவைப்படுது. அதான் சொல்கிறேன், அவருடைய நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்குது. அவங்க பின்னால் இப்போ எதுக்காக இப்போ $2000 தர்றேங்கிறது, அதாவது அவர் டேரிஃப் கூட்டினதுனால அங்கே உள்ளூர் மக்களுக்கு விலைவாசி கூடி இருக்குது அப்படிங்கிற கோபம் வந்திருக்கு. அதை தணிக்கிறது தான் அதை அறிவிச்சிருக்கார்.
அதே போல் இந்த H1B விசாவும் அப்படி தான். நம்மளுடைய ஸ்கில்டு லேபர் வந்து தேவை, அதை வந்து இது வந்து தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பாக தேவை இருக்குது. அதுக்காக ஒரு கட்டுப்படுத்தலாம், அவ்வளோதான் செய்யலாம். ஆனால் அது இல்லாமல் பூராமே அவுட் சோர்சிங் பண்ணால் யாருக்கு நன்மை? இந்தியாவுக்கு தான் நன்மை. பூரா பெங்களூருக்கு. இப்போ நீ விசாகப்பட்டினத்தில் இத்தனை இந்த இது கூகுளோட டேட்டா சென்டர் வருதுன்னு இப்போ அறிவிச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய, எத்தனை லட்சம் கோடி, பல லட்சம், எத்தனையோ பெரிய திட்டம் அது. அதெல்லாம் அப்போ இந்த கொள்கை அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கு. அதனால் ட்ரம்ப் அதை யோசிப்பார். அவருடைய என்ன 4 வருஷம்தான், அவர் பண்ண முடிஞ்ச அளவு பண்ணுவார். நம்ம அது எல்லா சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல மாறிக்கிட்ட தான் செய்யணும். இப்போ இருக்கிறனால அந்த H1B விசா வந்து அந்த $1,00,000 சொன்னதுனால இப்போ ஐடி கம்பெனிலே எடுக்கிறதுலாம் பயப்படுறாங்க. ஃப்ரெஷராக ஒருத்தர் எடுக்கிறது, இங்கேருந்து லோக்கலில் வந்து படித்த ஸ்டூடெண்ட்டு, இங்கே படித்த ஸ்டூடெண்ட்டு, அமெரிக்காவில் படித்த ஸ்டூடெண்ட்டே எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிடையாது, ஸ்டூடெண்ட்டு இங்கேயே படித்து இங்கேயே வந்து ஐடி கம்பெனியில் செய்கிறாங்கன்னா கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இப்போ உள்ள அமெரிக்காவில் வந்து என்ன நிலவுதுன்னா, ஒன்று க்ரீன் கார்டு இருக்கணும், இல்லைன்னா சிட்டிசனாக இருக்கணும், வேணா வாங்க அப்படின்றாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் இந்த H1B ஃபியர் வந்து ரொம்ப இருக்குது சார். ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய பேரன் கூட அமெரிக்காவில் மெடிக்கல் படிக்கணும்னு, எம்டி படிக்கணும்னு சொல்லி இப்போ அந்த இதுக்கு அப்ளை பண்ணி இருக்கும்போது இன்டர்வியூ கூட கொஞ்சம் இப்போ நிறைய எண்ணிக்கையில் வரல. ஏன்னா அவங்க வந்து முன்னுரிமை கொடுக்குறது அந்த ஊரில் இருக்கிற க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸு, ஒரு நேட்டிவ் சிட்டிசன்ஸு, அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து ரொம்ப கம்மியான இன்டர்வியூ வருதுங்கிறதுனால கொஞ்சம் அப்செட் ஆகி தான் இருக்காங்க. அதே போல் H1B விசா வந்து கிடைக்கல, வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறையாது அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் ஒரு டிரான்சிட் பீரியட் தான். நம்ம வந்து ரொம்ப இது வந்து நிலையான கொள்கையாக, ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்ன, அந்த நாட்டு மக்கள்கிட்ட வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும், நிறையா உள்ளூர் இது, அது வாஸ்தவம் தான். நம்ம அதுக்கு ஆனால் ஒரு நிதர்சனத்தை பார்க்கணும்ல. நம்ம இந்தியாவில் ஜெயிச்சு நம்ம படித்து பொறியியல் கல்லூரியிலேருந்து வர்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை, அங்கே இருக்கவங்க எண்ணிக்கை, அவங்க கொடுக்குற சம்பளம் எல்லாம் அந்த ஐடி கம்பெனிகளும் அந்த சம்பள விகிதத்தை பார்ப்பாங்கல்ல. அங்கே எல்லாமே ஒரு பேலன்ஸ் தான். இன்றைக்கி இவருக்கு கூகுள் சுந்தர் பிச்சை அவர் பிபிசிக்கு பேட்டி கொடுத்ததில் ஒரு தலைப்பு செய்தி வந்திருக்கு. என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஏஐக்கு அது ஒரு பபுள், அது திடீர்னு அந்த கொலாப்ஸ் ஆச்சுன்னா எந்த ஐடிக்கு ஏதாவது கூகுள்னாலும் சரி எதுவுமே பிழைக்காது, பெரிய வீழ்ச்சி இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்குறார். அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் வந்து இந்த முக்கியமான காலகட்டத்தில் அவர் ஒரு H1B விசா அப்படிங்கிறதுல ஒரு தட்டுப்பாட்டு, ஒரு தொழில் வல்லுநர்கள் வந்து ஒரு மைக்ரேஷன் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ஏஐ வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது. அதனால் பல விஷயங்களை யோசிப்பார். இப்போ புதுசாக வந்து ட்ரம்ப் வந்து ஒரு டேரிஃப் வந்து போட்டார் இல்லைங்களா சார், 50% வரி ஃப்ளாட்டாக எல்லாத்துக்கும். அமெரிக்காவில், இந்தியாவிலேருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு எந்த பொருள் அனுப்பிச்சாலும் 50% வரி அப்படின்னு சொல்கிறப்போ ரகுராம் ரஞ்சன், முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் வந்து சும்மா போகிற போக்கில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜோக் மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். ரைட்டு, ஓகே, இந்தியாவும் ட்ரம்ப்பும் மோடியும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க, அது இருக்கட்டும், எது இருக்கட்டும், நம்மகிட்ட வந்து நீங்கள் வந்து 50% தான் கொடுக்குறீங்க, பக்கத்தில் உள்ள நாடு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கம்மியான டேரிஃபு, இதை கேட்டிங்களா மோடி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அது ஏன் வந்து இந்தியாவுக்கு மட்டும் 50% டேரிஃபு, பாகிஸ்தானுக்கு மட்டும் கம்மியான டேரிஃப், அது ஏன் அந்த வித்தியாசம், அது ஏன் அது? அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ்னு பேர். ரேர் எர்த் மினரல்ஸுங்கிறது சைனா வந்து பெருமளவில் வச்சுருக்கு. அது வந்து ஒரு இடத்துல கிடைச்சிடாது, எல்லா நாட்டுலேயும் கிடைக்கும். ஆனால் ஒரே நாட்டில் அவங்க கேட்குற 1,00,000 டன்னு கிடைக்காது. ஏன்னா இது வந்து எப்படி கிடைக்கிதுன்னா, ஒரு அலுமினியத்துக்காக இல்லை வேறு ஒரு தாதுக்களை எடுத்து பிரித்து ப்ராசஸ் பண்ணும்போது கிடைக்கிற இதுதான். இதில் பல மைக்ரோ நியூட்ரியன்ஸு கலந்துருக்கும், அந்த மினரல்ஸ் கலந்துருக்கும். இது வந்து நம்ம இந்த அதிநவீன தொழிற்சாலைகளுக்கு, அமெரிக்க தொழிற்சாலைகளுக்கு ரொம்ப அவசியம். அதுக்காகத்தான் பாகிஸ்தான் அதிபரும் அதே போல் இராணுவ தளபதியும் சேர்ந்து ஒரு அலுமினிய ஒரு சாதாரண ஒரு பெரிய சூட்கேஸ் நிறையா போட்டு அதை ட்ரம்ப்புக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ரொம்ப எல்லாரும் கார்ட்டூன் போட்டு அதை ரொம்ப கேலி பண்ணாங்க. அதாவது நாங்கள் எங்கள் தங்கத்தட்டில் வச்சு கொடுக்குற மாதிரி எங்கிட்ட இருக்குது, இந்த ட்ரெஷர் இருக்குது
அதாவது முந்தைய லித்தியம் தங்கம் கண்டுபிடிக்கிற மாதிரி லித்தியம் கண்டுபிடிக்கிற மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ் எங்கிட்ட இருக்குது, சைனா கொடுக்காட்டாலும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பெரிய இது ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதாவது அது பலுச்சிஸ்தான் பகுதியில் அது கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பலுச்சிஸ்தான் பகுதியாக அவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது. பாகிஸ்தானா அதனால தான் இப்போ இன்றைக்கி அவர் அதனால் விட்டு செய்கிறாரு ட்ரம்ப்பு. அப்போ இது சீனா இல்லாட்டா பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு செக் வைக்கிறார் 2 பேரும். அதே போல் இந்தியாவோட ஒரு இது வந்து ஒரு செஸ்ஸில் வந்து மும்முனைப்பு இது மாதிரி ஒரு ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி. அதனால் நம்ம வந்து நம்ம ரேர் எர்த் மினரல்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் நமக்கு உணவு தானியங்கள் நல்ல சர்ப்ளஸாக ஓரளவுக்கு இருக்குது. ஸ்கில்டு லேபரர்ஸ், நம்ம ஸ்கில்டு டெக்னிக் ஹை இது இருக்காங்க. நம்ம இந்திய ஐடி ஃபீல்டில் போகிறவங்க வந்து அமெரிக்காவில் பெரிதும் விரும்பப்படுறது காரணம், முக்கியமான காரணம் அவங்கள கூட சம்பளம் நம்ம கம்பேர் பண்ணும்போது நல்லா குறைந்த சம்பளத்தில் நல்ல ஹைட், நல்லா ஒரு உயர்வான அளவில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. குற்ற செயல்கள் ரொம்ப 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 நெக்லிஜிபிள். அது ஒரு நல்ல நம்ம சமூகமாக இருக்கும். அதனால் அந்த ஐடி கம்பெனிகளுக்கும் இந்திய நம்ம இன்ஜினியர் ஐடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான அம்சம். இதை வந்து நிலைகுலைய கண்டிப்பாக விட மாட்டாங்க. அது வேறு விஷயம். அது ஒன்று கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ சைனீஸ் நிறைய பேர் இப்போ 6 லட்சம் பேர் அங்கே இந்த லேட்டஸ்ட் ஹைடெக் ஃபீல்டில் வந்து படிக்க வந்திருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, அமெரிக்காவில் இருக்க அத்தனை ரகசியத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அதனால தான் சீனர்களுக்கு எதிராக சீன மாணவர்களுக்கு எதிராக ரொம்ப பெரிய நிலைப்பாடு எடுத்தார். ஏன்னா அவங்க டிக்டாக்னாலும் சரி, எந்த வித செயலி ஆப்ஸ்லேயும் சரி டேட்டா பூராமே போயிடுது. இப்போ ஒரு போன மாதம் கூட ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது பிரிட்டனில் இருக்க அத்தனை டெலிஃபோன் நம்பர்ஸ் உள்ள டேட்டாவும் சைனீஸ் அவங்களுக்கு போயிடுச்சு. ஏன்னா அவங்க அந்த ஃபோன்கள் மூலமாக போயிடுது. அதனால் இன்றைக்கி உலகளவில் பார்த்தீங்கன்னா டேட்டாக்கள் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவை, பாதுகாப்புக்கு தேவை. இதை வந்து ஒரு சீன நிறுவனங்கள் வந்து நம்ம அதை ஒரு ஈடுபடுறாங்கங்கிறது மறக்கவே முடியாது. அதனால அவ்வளவு தகவலையும் தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா கூட நியூஸ்லாம் படித்தேன் சார். டேட்டா சென்டர் வந்து ரிலையன்ஸ் ஆரம்பிக்கும் போது, அதே மாதிரி வந்து விசாகப்பட்டினத்துல வந்து கூகுள் வந்து பெரிய டேட்டா சயின்டிஸ்ட வச்சு பெருசா வந்து பண்ண போறாங்க. 1.5 லட்சம் கோடி ஆமா, அது உறுதிப்படுது. 1.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுப்பா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுப்பா. ஆனா அதுல ஒரு பின்னால் சிக்கல் இருக்குது. என்னன்னு தெரியுமா? அதாவது அந்த டேட்டா சென்டருக்கு தேவையான மின் எனர்ஜி எவ்வளோ தெரியுமா? அந்த மாநிலத்தோட 20%. அவ்வளோ 20% மாநிலத்தோட இது மின் தேவை. அவ்வளோத்தையும் அது உறிஞ்சிடும். அதே போல் ஒரு வாட்டர், தண்ணீர், அதுவும் பயங்கரமான தேவை. ஏன்னா அது கூலிங் அந்த இதுக்கு தேவை. இப்போ நீ ChatGPTயில் ஒரு கேள்வி கேட்குற, நல்லா பதில் வந்துடுது. உடனே தேங்க்ஸ் அப்படின்னு போட்டேன்னா அவங்க கம்பெனிக்காரங்க சத்தம் போடுறாங்க. நீங்கள் அது பதில் வாங்கிட்டீங்கன்னா போதும், அதோட முடிச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு தேங்க்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு யூஆர் வெல்கம் இந்த மாதிரி மனுஷங்க சொல்கிற மாதிரி அது ஒவ்வொரு தகவலுக்கும் அது எவ்வளவோ வேலை பார்க்குது, எவ்வளவோ எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. அதனால் டேட்டா சென்டருங்கிறது நம்ம எனர்ஜியை பூரா, மின் எனர்ஜியை பூரா சாப்பிடக்கூடியது. அது நம்ம கொடுக்குற விலை அதிகம்தான். வேலை வாய்ப்புகள் நிறையா கிடைக்கிறது செய்யும். அது அந்த ஆந்திரா முதல்வர் நல்லா பாராட்டப்பட வேண்டியவர் தான். சந்திரபாபு நாயுடு தான் போன தடவையும் நல்லா கொண்டு வந்தார், இந்த தடவையும் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அதுக்குரிய விலை இருக்குது. அது சும்மா நமக்கு ஈஸியாக கிடைக்காது. அதே போல் சார், இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த இப்போ இந்தியாக்காரங்களில் வந்து பிரிக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னா வந்து மார்வாடிகள், அதாவது வந்து குஜராத்தியில் வந்து பட்டேல், இப்போ பட்டேல் ஸ்டோர் அப்படின்றத வந்து அமெரிக்காவில் வந்து பார்க்கலாம். தமிழர்கள் அதே மாதிரி மும்பையை சேர்ந்த பல பேர் வந்து இங்கே வந்து தொழில்நுட்பம், அதாவது வந்து ஐடியில் வந்து பெருசாக இருப்பாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் ரீதியாக வந்து முதல்ல வந்தவங்க வந்து பட்டேல் ஸ்டோர், பட்டேல் இனத்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கா என்னன்னு தெரில. இந்த மாதிரி அவங்க ஜெயின் சமூகம், பட்டேல் சமூகம் இந்த மாதிரி வந்து இங்கே பிஸ்னஸ்ன்னு சொல்லி வந்தாங்கல்ல, அந்த சமூகம் எப்படி வந்து பிஸ்னஸை நோக்கி வந்தது, அதுவும் அமெரிக்காவை வந்து எப்படி அதை வந்து தன்வயப்படுத்தி இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் வந்து பல பிரான்ச்சஸ்ஸு, பல பிஸ்னஸ் டைக்கூனாக இருக்காங்க, அது எப்படி?
தம்பி, நம்ம வந்து அவங்க அமெரிக்கா பார்த்து வரல அவங்க வந்து வெள்ளைக்காரங்க நம்ம பிரிட்டிஷ் 1880 அந்த அந்த பிரிட்டிஷ் பீரியடில் இந்தியாவில் வந்து நம்ம லேபரர்ஸு இது பிரிட்டிஷ்காரங்க தான் காரணம். 1620 வெள்ளைக்காரங்க, அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்ததுலேருந்து அவங்க வெளியே போகிற வரைக்கும் நம்ம இந்திய தொழிலாளர்களை உலகின் பல்வேறு மூலைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தது பிரிட்டிஷ் தான், கவர்மெண்ட்டு தான். ஃபிஜி தீவில் கரும்பு தோட்ட தொழிலாளர்கள் கொண்டு போனாங்க. மலையாவுக்கு நம்ம சாதாரண ரெக்ரூட்மெண்ட்டாகவே நடந்துச்சு. ஒரு 1920, 30, 1880 நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஈஸி. ஒரு வெளியே ஒரு போர்டு மாதிரி அடிச்சிருப்பாங்களாம், வேலைக்கு மலேசியாவில் வந்து சீனிக்கு காக்கா விரட்டுறது வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வெப்சைட்டில் படித்தேன். ஏதோ ஒரு இப்போ அப்படின்னு சொல்லி வேலை, ஏதோ பஞ்சம் பட்டினியில் இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய சாரசாரியாக மலேயாவுக்கு கப்பலில் அனுப்புனாங்க. போகிற வழியிலே கால்ரா வந்து பாதி பேர் செத்தாங்க. அதை கண்ணீர் கதையெல்லாம் படித்தா ரொம்ப தான் இருக்கும். அது மலேசியாவுக்கு போனோம். இலங்கைக்கு தோட்ட தொழிலாளர்களாக, மலையக தொழிலாளர்கள் தேயிலை இதுக்காக அனுப்புனாங்க. அப்புறம் நம்ம ஆப்பிரிக்காவில் பல்வேறு நாடுகளில் அந்த அவங்க காலனி கீழே இருந்த சவுத் ஆப்பிரிக்கா, நம்ம காந்தியடிகளே எப்படி போனார்? அது ஒரு வக்கீலுக்கு துணையாக தானே போனார் காந்தியடிகள். அந்த மாதிரி அவங்க பிரிட்டிஷ்காரங்க எங்கெங்கே காலனி பண்ணாங்களோ அப்போ தொழிலாளர்களாக அவங்கள கொண்டு சேர்த்தது அவங்க தான். அதே போல் உகாண்டா நாட்டில், கென்யாவில், இந்த மாதிரி நாடுகள்லாம் பிரிட்டிஷ்காரங்க ரயில்வே போடுறதுக்கு அதில் ஒரு சாதாரண தொழிலாளியாகவும் போனாங்க. கொஞ்சம் இது ஒரு பட்டேல்ஸ் அண்ட் சார்ன்னு சொன்னாலும் அங்கே வந்து நம்ம இந்திய தொழிலாளர்கள் இருந்ததுனால பட்டேல்ஸ் அண்ட் சார் அவங்களும் மைக்ரேட் ஆகிறதுக்கு அவங்க ஒரு நிறையா அந்த உகாண்டாவில் போய் நிறையா குடியேறினாங்க. உகாண்டாவில் வர்த்தகத்தில் ஜெயிச்சாங்க. அப்போ இடி அமீன் சர்வாதிகாரி இருந்தார். அப்போ அவர் என்ன செஞ்சார், என்னடா இவங்க இந்தியர்களோட இது இருக்குன்னு சொல்லி வரிசையாக பார்க்குறாரு. இந்த நாடே பட்டேல்ஸ் அண்ட் ஷாஸ் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களெல்லாம், அந்த இராணுவ ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு போய் இந்த கடை உனக்கு, இந்த கடை எனக்கு, இந்த கடை ஒவ்வொருத்தருக்காக போகும்போது கொடுத்துட்டு அவனை அப்புறம் வெளியேற்றிட்டு மூட்டை முடிச்சோட அவங்க வெளியேறினாங்க. அது பெரிய சோகம். உகாண்டாவிலேருந்து வெளியேற்றப்பட்ட அவ்வளவு தொழில் வல்லுநர்கள், குஜராத்தியில் வந்து கடலோடிகள் நல்லா அவங்க அந்த இருக்கிற காலத்திலேயே அவங்க வந்து அந்த பட்டேல்ஸ் அண்ட் ஷாஸ் வந்து அவங்க வர்த்தகத்தில் ஒரு நேர்மையானவர்கள்னு சொல்லி அந்த பனியாஸ்னால் அந்த ஒரு அவங்க நேர்மைக்கு பேர் பண்ணுவாங்க. அதனால் அவங்க அப்போ அவங்க துரத்தப்பட்டவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருந்துச்சு? கொஞ்சம் பேர் தென்னாப்பிரிக்காவில் செட்டில் ஆனாங்க. அப்படி செட்டில் ஆனால் அவங்க இந்த உகாண்டாவிலேருந்து தென்னாப்பிரிக்கா போனவர் தான் நம்ம மம்தானி கூட. ஆனால் அப்புறம் உகாண்டாவிலேருந்து நேராக இங்கே லண்டனில், இங்கிலாந்தில் குடியேறினாங்க பட்டேல் ஷென்சாஸ்லாம் நிறைய பேர். கடையை வச்சு இன்றைக்கும் நீ அமெரிக்காவில் இருக்கிறதுனால சொல்கிற, ஆனால் இங்கிலாந்தை பொறுத்தவரையில் அவங்க நிறைய அவங்க சவுத்தால்ஸ், அந்த லண்டனில் சவுத்தால்ஸ், அப்புறம் இது இங்கே இன்னொரு நகரம், பெரிய நகரம் லீசெஸ்டர்ஸ்ன்னு சொல்லி அதை பற்றி இந்தியர்களும் பாகிஸ்தானிகளும் நிறையா. அப்போ பாகிஸ்தான் இந்தியா பிரிவினைக்கு முன்னாலேயே இவங்க நிறைய இங்கிலாந்து. அதே போல் தான் அப்புறம் அங்கேருந்து இங்கிலாந்துக்கு போயாச்சுன்னா என்னென்னா அப்புறம் அமெரிக்காவுக்கு பக்கம் தானே இவங்க மைக்ரேட் ஆகிற மாதிரி அவங்களும் மைக்ரேட் ஆனாங்க. அமெரிக்காவில் வந்து இமிகிரண்ட்ஸ் குடியேறினதுன்னா 1500 போர்ச்சுகீசியர்களும் ஸ்பானிஷும் தென் அமெரிக்காவில் கவனம் செலுத்தினாங்கன்னா பிரிட்டன்லேருந்து அவங்க ஒரு பக்கம் ஃப்ரான்ஸு, ஜெர்மன், இப்படி ஒவ்வொரு பிரிவினராக போய் அமெரிக்காவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியில் போய் குடியேறி இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கும். அப்புறம் அந்த கலிஃபோர்னியாக்கெலாம் எப்போ வந்தாங்க? 1800க்கு பிறகு தங்கம் கிடச்சி அந்த பக்கம் அப்படி வெஸ்ட் சைடு மைக்ரேஷன் அப்போ தான் ஆரம்பிச்சது. 1800க்கு பிறகு 50க்கு பிறகு தான் அந்த இதெல்லாம் அவங்க கலிஃபோர்னியா பக்கம் குடியேறினது. ரெண்டாவது அமெரிக்கன் டெப்ரேஷன் சொல்லுவாங்க. 1930களில் பெரிய பொருளாதார வீழ்ச்சி, விவசாயம் பூரா மண் தூசி, புயல் உருவாகி 10 வருஷம் மழையே இல்லாமல் இந்த இந்த அந்த மாநிலத்து மக்களே பூரா நம்ம இன்னைக்கு பீகாரிகளை சொல்கிறோம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமெரிக்காவில் கடந்து வந்திருக்கு. அதனால் அமெரிக்கா வந்து நம்ம இமிகிரண்ட்ஸோட வழி நல்லா தெரியும். அதனால் அது வந்து அவங்க அதனால தான் ஜெயித்தாங்க அந்த ஒரு. ஆனால் என்ன எல்லா பட்டேல்ஸ் ஷாஸ் நம்ம சொன்னாலும் ஜனநாயகம் உள்ள நாடுகளில் இந்த மாதிரி தொழில் முனைவோர் எந்த நாடு போனாலும் ஜெயிக்கலாம். சூப்பர் 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 சூப்பர். மேலும் பல தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இது கவட்டை டாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.